மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆட்சியை பிடித்துவிட்டாலும் இன்னும் அமைச்சரவையை இறுதி செய்யாமல் இருக்கிறது தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான மகாயுதி கூட்டணி அரசு. பாஜக, ஷிண்டே சிவசேனா மற்றும் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் என 3 அணிகளும் 5 துறைகளை குறிவைத்து பேச்சுவார்த்தையை இழுத்தடித்து வருகின்றன. அதற்கு முக்கியமான காரணங்களும் இருக்கிறது. முதலில் உள்துறை அமைச்சகம். பாஜகவுக்கு சிஎம் பதவியை விட்டுக் கொடுத்து விட்டதால் இந்த முறை உள்துறை அமைச்சர் பதவி தங்களுக்குத்தான் என விடாப்பிடியாய் நிற்கிறார் ஏக்நாத் ஷிண்டே. ஆனால் கடந்த முறை முதலமைச்சர் பதவியை கூட ஷிண்டேவுக்கு விட்டுக் கொடுத்த பாஜக உள்துறையை துணை முதலமைச்சராக இருந்த பட்னாவிஸ் பொறுப்பில் தான் விட்டிருந்தது. உள்துறை அமைச்சகம் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதோடு சேர்த்து மாநிலத்தில் நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் துறை சார்ந்த அமைச்சருக்கு கொண்டு சேர்த்துவிடும். இதனால் கூட்டணி கட்சிகளின் அங்கு அசைவுகளை கண்காணிப்பிலேயே வைத்திருக்க முடியும். இதனால் தான் ஷிண்டே அஜித் பவாரை கண்காணிக்க பட்னாவிஸும் பாஜகவின் அடுத்த கட்ட நகர்வை யூகிக்க உதவும் என்பதால் ஷிண்டேவும் உள்துறையை பெறுவதில் போட்டி போட்டு வருகின்றனர் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இரண்டாவது நிதித்துறை. கடந்த மகாயுதி கூட்டணியில் அஜித் பவார் இணைவதற்கு முன்பு வரை இந்த துறை பட்னாவிஸ் வசம்தான் இருந்தது. ஆனால் அஜித் பவார் வந்த பிறகு அவருக்காக நிதித்துறையை விட்டுக் கொடுத்தார் பட்னாவிஸ். இந்த முறையும் நிதித்துறையை பெற குறிவைத்து காய் நகர்த்தி வருகிறார் அஜித் பவார். மாநிலத்தின் முதலமைச்சர் தவிர்த்து மற்ற துறை செயலாளர்களை அவர்களின் துறை அமைச்சரின் ஒப்புதல் இன்றி மீட்டிங்குக்கு அழைக்கும் அதிகாரம் நிதித்துறை அமைச்சருக்கு மட்டுமே உள்ளது. மாநில அரசு கொண்டு வரும் புதிய திட்டங்களையும் நிதித்துறையின் ஒப்புதல் இன்றி செயல்படுத்த முடியாது. ஒவ்வொரு துறையின் அமைச்சரும் தங்கள் துறையின் திட்டங்கள் பிரச்சனையின்றி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே நிதித்துறை அமைச்சரோடு இணக்கமாக இருக்க முயற்சி செய்வார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துதான் எப்படியாவது நிதித்துறையை மீண்டும் கைப்பற்றும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார் அஜித் பவார். மூன்றாவது நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை. மகாராஷ்டிராவில் இருக்கும் நகரங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுதான் இந்த துறையின் வேலையே. கடந்த நிதியாண்டில் மட்டும் இந்த துறைக்கு 31,082 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மாநில அரசின் மொத்த செலவில் 5.6 விழுக்காடு ஆகும். இவ்வளவு பணம் புழங்குவதால் தான் இந்த துறைக்கு மகாயுதி கூட்டணிக்குள் டிமாண்ட் இருக்கிறது. சிவசேனா கட்சிக்கு ஏற்கனவே நகர்ப்புறங்களில் நல்ல வாக்கு சதவீதம் இருப்பதால் அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்கும் நோக்கோடு நகர்ப்புற மேம்பாட்டுத்துறையை கேட்டு வருகிறது. ஆனால் விரைவில் முனிசிபல் கார்ப்பரேஷன்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் வர உள்ளதா? அதனை மனதில் வைத்து பாஜக, அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளும் இந்த அமைச்சகத்தை குறிவைத்து போட்டியில் குதித்துள்ளனர். நான்காவது வருவாய்த்துறை. பத்திரப்பதிவு, வரி வசூலிப்பு என ஏகத்துக்கு பணப்புழங்கும் துறையில் முக்கியமானது இந்த வருவாய்த்துறை. இந்த துறையை கையில் வைத்திருக்கும் கட்சி கலெக்டர்களையும் அரசு அதிகாரிகளையும் ஆட்டி படைக்கலாம், ரியல் எஸ்டேட்டிலும் ஆதிக்கம் செலுத்தலாம் என்பதாலும் இந்த துறைக்கான டிமாண்ட் மகாயுதி கூட்டணிக்குள் அதிகரித்திருக்கிறது. ஐந்தாவது வீட்டு வசதி துறை. கடந்த மகாயுதி அரசில் இந்த துறை பாஜக வசம் இருந்தது. தற்போது தாராவி மறு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இது தவிர கோரிகானில் உள்ள மோதிலால் நகர், மத்திய மும்பையில் உள்ள அபியோடாய் நகர், காமத்திபுரா மறு மேம்பாட்டு திட்டங்களும் அடுத்தடுத்து செயல்படுத்தப்பட உள்ளன. இதனால் பல லட்சம் கோடி ரூபாய் புழங்கப் போகும் இந்த துறையை கைப்பற்றுவதில் மகாயுதி கூட்டணிக்குள் ரேஸ் தீவிரமடைந்திருக்கிறது. இனி இந்த துறைகளை பாஜக எப்படி கூட்டணி கட்சிகள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பு தான் எகிரி வருகிறது. ஏற்கனவே பட்னாவிஸின் பதவியேற்பு விழாவின் கடைசி நிமிடம் வரை தான் முதலமைச்சராக பதவியேற்பதா வேண்டாமா என்பதை சஸ்பென்ஸாகவே வைத்திருந்து பாஜகவுக்கு பிரஷரை எகிர வைத்திருந்தார் ஷிண்டே. இதனால் அமைச்சரவை பேரத்திலும் தனது இறுக்கமான போக்கை விட்டுக் கொடுக்காமலேயே நினைத்ததை சாதிக்க நினைப்பார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இன்னொரு பக்கம் அஜித் பவார் முதல் ஆளாக பாஜக முதல்வருக்கு ஆதரவு என அறிவித்து மிகச்சிறந்த கூட்டணி நண்பனாக தன்னை முன்னிறுத்தி அதன் மூலம் பலன்களை அறுவடை செய்ய கணக்கு போட்டார். ஷிண்டே போக்கு காட்டாமல் இறங்கி வந்ததற்கு அஜித் பவார் பாஜகவுக்கு வழங்கிய உடனடி ஆதரவும் ஒரு காரணம் என்பதால் அவருக்கு பாஜக எப்படி கைமாறு செய்ய போகிறது என்கிற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கிறது. இன்னொரு பக்கம் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடரின் முதல் நாளில் தேர்தல் தோல்விக்கு வாக்கு பெட்டியின் மீது படிபோட்ட மகாவிகாஸ் அகாடி கூட்டணி தங்களது எம்எல்ஏக்களை கூட பதவியேற்க வேண்டாம் என அறிவுறுத்தி மகாயுதி அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் சமாளித்து தேவேந்திர பட்னாவிஸ் ஆட்சியை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.